வணக்கம். இன்று நாம் கேலக்ஸி என்று அழைக்கப்படும் விண்மீன் குழாமை பற்றி பார்ப்போம். அதில் உள்ள கிரகங்களின் இயக்கத்தை பற்றியும் அறிந்து கொள்வோம். எந்த கிரகமும் ஒரே இடத்தில் நிலைத்து நிற்பதில்லை. ஒவ்வொரு கிரகமும் சூரியனைச் சுற்றி தனித்தனி வேகத்திலும் உயரத்திலும் நீள்வட்ட பாதையில் சுழன்று கொண்டிருக்கின்றன. சூரியனும் தன் குடும்பமான அனைத்து கிரகங்களையும் சேர்த்து கொண்டு விண்மீன் குழாமில் பயணிக்கிறது. ஒவ்வொரு கிரகமும் சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் சுழல்கின்றன. ஒளி ஒரு வினாடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அது பூமியை அடைய 8 நிமிடம் 20 வினாடிகள் ஆகிறது. இதன் தூரம் சுமார் 15 கோடி கிலோமீட்டர். இதுவே ஒரு வானியல் அலகு, 1 astronomical unit எனப்படும். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள கிரகங்கள் இன்னர் பிளானட்ஸ். மெர்க்குரி, புதன் சூரியனிலிருந்து 0.39 AU தூரம். வெள்ளி 0.72 AU. அடுத்தது பூமி 1 AU. சூரியனிலிருந்து பூமியை தாண்டி உள்ள கிரகங்கள் வெளிப்புற கிரகங்கள் எனப்படும் அவுட்டர் பிளானட்ஸ். செவ்வாய் 1.52 AU, குரு 5.2 AU, சனி 9.54 AU, இரணன் என்று அழைக்கப்படும் யுரேனஸ் 19.22 AU, நெப்டியூன் 30.06 AU, புளூட்டோ 39.5 AU. பூமி ஒரு மணி நேரத்தில் சுமார் 1000 மைல்கள் வேகத்தில் சுழல்கிறது. அது ஒரு முழு சுற்றை 24 மணி நேரத்தில் முடிக்கும்போது சுமார் 25,000 மைல்கள் பயணிக்கிறது. கிரகங்கள் சூரியனை சுற்றினாலும் சூரியனும் தன் குடும்பத்துடன் விண்மீன் குழாமில் வினாடிக்கு சுமார் 222 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. எல்லா விண்நிலைகளும் செலஸ்டியல் பாடிஸ் இடைவிடாத இயக்கத்தில் உள்ளன. சுழற்சி விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய பிடிப்பு விசை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மற்றும் ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆகிய மூன்றும் சமநிலையில் இருப்பதாலே நாமும் பூமியுடன் இணைந்திருக்கிறோம். இதே விசைகள் பூமியின் 75% பகுதி நீராக இருந்தாலும் அந்த நீரை பூமியிலேயே பிணைத்து வைத்திருக்கின்றன. இவ்வாறு சூரிய குடும்பத்தின் அமைப்பும் அதன் இயக்கமும் பிரபஞ்சத்தின் ஒத்திசைவு மற்றும் அழகிய சமநிலையை வெளிப்படுத்துகின்றன. இத்துடன் இந்த எபிசோடை முடித்துக்கொள்வோம். அடுத்ததாக வேறொரு எபிசோடில் இணைவோம். நன்றி, வணக்கம்.